வார்த்தையாக வாக்கிங் வித் ராங் பர்சன், தவறான நபருடைய அல்லது தவறான நபருடன் வாழ்க்கை. வாக்கிங் வித் ராங் பர்சன் என்று தலைப்பில் உங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையாக நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 1:1 சொல்லப்பட்டபடி துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். கர்த்தர் கொடுத்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மிடத்தில் இடைபெறும். எல்லாரும் கண்கள் மூடி ஒரு நிமிடம் அவர் முகத்தை நோக்கி பார்ப்போமா? What a friend we have in Jesus, all our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. Oh, what peace we often forfeit. Oh, what needless pain we bear. All because we do not carry everything to God in prayer. பரலோக பிதாவே, எவ்வளவு அருமையான ஒரு நேசர் எங்களுக்கு உண்டு, ஒரு நண்பன் எங்களுக்கு உண்டு. ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து எங்களுக்கு சரியாய் புரிந்து தேவையானதை தந்து எங்களுக்கு டெம்டேஷன் சூழ்நிலையிலும் போராட்டங்கள் மத்தியிலும் என் உடனே நடத்துகிற ஒரு அன்பின் கரத்திற்காக ஸ்தோத்திரம், அன்பின் ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜோசப் எம் ஸ்கேவியர் என்கிற ஒரு மிஷனரி அயர்லாந்துல இருந்து கனடாவுக்கு ஊழியத்திற்காக போன ஒரு வாலிபன். அவனுடைய வாழ்க்கையில ஒன்றொன்றாய் தோல்வியும் அவமானங்களுமே மிஞ்சின. திருமணத்துக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பெண் திருமணத்திற்கு முந்திர ராத்திரியிலே தண்ணீரிலே மூழ்கி மரித்து விட்டாள். திருமணம் நின்று போய்விட்டது. உடைந்து போன மனிதன் அயர்லாந்து தேசத்திலிருந்து கனடாவிற்கு ஊழியத்திற்கு போய் அங்கே ஒரு பெண்ணை நிச்சயம் செய்து திருமணத்திற்கு ஆயத்தமாகும் பொழுது, திருமண நாட்களுக்கு சமீபம் வந்த பொழுது அந்த பிள்ளையும் ஒரு ஆக்சிடென்ட்ல மரித்து போனார். வாழ்க்கையில விரக்தி, தகப்பன் கிடையாது, தாய் மாத்திரம் தன்னுடைய மகனுடைய ஊழியத்திற்காக அயர்லாந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவ்வப்போது கடிதத்துல என்னுடைய ஊழியத்துல தோல்வி, தனிப்பட்ட வாழ்க்கையில தோல்வி, வேதனை, கண்ணீர் தான் எனக்கு மிஞ்சினதுன்னு சொல்லி அடிக்கடி லெட்டர் எழுதி கொண்டே இருப்பான் இந்த வாலிபன். ஒரு நாள் மிகுந்த வேதனையோடு கண்ணீரோடு தன்னுடைய தாயாருக்கு லெட்டர் எழுதும் பொழுது கர்த்தர் கொடுத்த பாடல் தான் இது. What a friend we have in Jesus, all our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. ஜெபத்துல நாம் கொண்டு சேர்ப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நண்பனா இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். நியமிக்கப்பட்ட மனைவி போயிட்டா, விரும்பின ஸ்தோத்திரம் ஃபியான்சி போயிட்டா, மரித்து விட்டார்கள். உலகத்துல எனக்குன்னு சொல்லிட்டு யாரும் இல்லை, தனிமை, சமாதானம் இல்லை, ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனை, தோல்வி, அவமானம். ஆனாலும் what a friend I have in Jesus சொல்லி அந்த கடிதத்தை இந்த பாடல்களை மாத்திரம் எழுதி அவன் தனது தாயாருக்கு அனுப்புகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. Hallelujah. There is no one hopeless in the world if Jesus is friend of them. இயேசு உங்களுடைய நண்பராய் சிநேகிதராய் இருப்பார் என்று சொன்னால் ஒருவரும் அநாதைகள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. Hallelujah. Hallelujah. ஆகையால் அவர் நமக்கு ஒரு நண்பராக, வாழ்க்கை துணையாக, வேதனையிலும் கண்ணீரிலும் இந்த உலகத்தினுடைய பாடுகளிலும் சரியாய் சரிசமமாய் பங்கு பெறுகிற ஒருவர் ஒன்று சொன்னால் அவர்தான் நமக்காய் சிலுவை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. சாது சுந்தர் சிங் ஒரு நாள் ஊழிய பிரயாணத்திலே கடந்து போகும் பொழுது, ஸ்தோத்திரம், இனி என்னுடைய வாழ்க்கையை நான் முன்னேறி சென்று கொண்டு போக முடியாது, இனி நான் வாழ முடியாது, இனி என்னால் ஊழியம் செய்ய முடியாது, இது உபத்திரவமான பாதை என்று சொல்லி ஸ்தோத்திரம் நடந்து கொண்டே கர்த்தரை நோக்கி சொன்னும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, திரும்பி பார். திரும்பி பார்த்த பொழுது ஒரு நபர் நடந்து போன பாதையில 2 பேருடைய 4 கால்களின் பாதப்படிகள் அவரை பின்தொடர்ந்து வந்ததை கர்த்தர் காண்பித்தார். நீ தனியா இல்ல, நீ போகிற எல்லா சூழலிலும், காடு மேடுகளிலும், மலைகளிலும், குளிர் பிரதேசங்களிலும், வனாந்தரங்களிலும் நான் உன்னுடனே கடந்து வருகிறேன் என்று அறிவாயாக என்று சொல்லி சாது சுந்தர் சிங் ஊழியரை மேன்மைப்படுத்தினார், திடப்படுத்தினார். அவரை கொண்ட கர்த்தர் இந்திய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய நடக்கையில், கர்த்தருடைய ஆலோசனையில் நடக்க கூடாதபடிக்கு அநேக தர்க்கங்கள், அநேக சூழ்நிலைகள், அநேக மனிதர்கள் இந்த பூமியிலே உண்டு. ஆகையால் தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், do not walk in the counsel of wicked. துன்மார்க்கருடைய ஆலோசனை. நாம் வாசித்த சங்கீத பகுதியும் ஸ்தோத்திரன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கர்த்தருடைய வார்த்தையும் கொஞ்சம் குறைய ஏறக்குறைய அது நமக்கு ஒரே காரியங்களை நமக்கு கற்பிக்கிறது. துன்மார்க்கர் பலத்திருக்கிறார்கள், அவர் செழிப்பார்கள். வலைதளங்களில் அநேகர் வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்கள் வந்து இன்டர்வியூ எடுக்கும் பொழுது சொல்லுகிறார்கள், ஸ்தோத்திரம், நான் என் வாழ்க்கையில வெற்றி பெற்றேன், என் வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஸ்தோத்திரம், ரொம்ப அவமானப்பட்டேன், ஆனால் நான் இப்பொழுது சக்சஸ்ஃபுல் மனுஷனா இருக்கிறேன் அவங்க சொல்லும் பொழுது, வாட் இஸ் யுவர் சக்சஸ் என்று சொன்னால் அவர்கள் கடைசியில் வந்து நிற்பது என்பது தெரியுமா? பணம், புகழ், இதெல்லாம் அழிவுக்குள்ளதுதான். ஆனால் ஒரு மனிதன் ஒரு ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால லாபம் என்ன என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகையால் இந்த வாழ்க்கையில ஒருவனும் தனிமையா இருக்க முடியாது. யாரோடு ஒருவருடன் நம் உலகத்தில் பயணித்து தான் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, do not have evil association or evil companion in our world. இந்த உலகத்துல எது இருக்குதோ இல்லையோ, சாப்பிட இருக்குதோ இல்லையோ, உறைவிட இருக்கோ இல்லையோ, வீட்டுல ஸ்தோத்திரம் சந்திக்கிறதுக்கு வீட்டுல தேவைகள் சந்திக்கப்படுகிறதோ இல்லையோ, ஆனால் ஒரு காலமும் துன்மார்க்கருடைய ஆலோசனையில அல்லது துன்மார்க்கருடன் ஒருபோதும் நடவாதபடி காத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. A life with a wrong person. வாழ்க்கையில முக்கால் பகுதி, கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் 75% நமது வாழ்க்கை தவறான நபர்களோடு தான் நாம் பிரயாணிக்கிறோம். நாம் பேரழிவுக்கு பின்பு அல்லது வயதான பின்பு இந்த டேஸ் ஆஃப் ரிட்டைன்மெண்ட் தான் நமக்கு புரிகிறது, நாம் தவறான நபரை திருமணம் பண்ணினோம், தவறான நபருடன் நாம் தொந்திப்பா இருந்தோம், தவறான நபருடன் நமக்கு பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல வைத்திருந்தோம், தவறான நபருடன் நாம் அப்பு வைத்திருந்தோம் என்று சொல்லி பின்பு வருத்தப்படுறது ஒன்றுமே இல்லை. அநேகருடைய வாழ்க்கை எப்படி அமைந்து விடுகிறது என்று சொன்னால், வாக்கிங் வித் ராங் பர்சன். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையில உடன் நடக்கிற கம்பேனியன் யார், கோவர்க்கர் யார், உன்னுடைய லைஃப் பார்ட்னர் யார், நீ யாருடன் வாழ்க்கையை ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறீங்க என்பது குறித்து கவனமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் ஒரு மனிதனை இந்த பூமியில சிருஷ்டிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, தாயின் கற்பத்தில் உருவாறதுக்கு முன்பதாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால், இந்த உலகத்தில் வெளிப்படுவதற்கு தெரிந்து கொண்டார் என்றால், நாம் யாருடன் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்பதையும் அவரே தெரிந்து கொள்கிறார். ஆகையால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், மார்க் 10:9 வாசிக்கும் பொழுது, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். ஒரு மனிதனையும் இணைப்பது கர்த்தரே. திருமண வாழ்க்கையில திருமண நாட்கள்ல இந்த வசனத்தை சொல்லுவாங்க. இது திருமண நாள்ல பேசக்கூடிய வசனம் மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற மனிதரோடு நாம் யாருடன் இந்த உலகத்துல பிரயாணம் பண்ண வேண்டும், யாருடன் நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதே கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம இல்ல,
வேலை ஸ்தலத்துல, பள்ளிக்கூடத்துல, கல்லூரியில நீங்கள் வெற்றி ஆகும்போது கர்த்தரே எனக்கு தேவையான நண்பர்களுடன் ஐக்கியத்தையும் நல்ல நண்பனையும் கொடுப்பாராக என்று ஜெபம் பண்ணி போனீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு இந்த உலகத்துல ஒரு சரியான ஆசீர்வாதமான நல்ல ஸ்தலத்தை ஏற்படுத்துவாரானால், நல்ல ஆசீர்வாதமான வேலையை தருவாரானால், நல்ல வீட்டை தருவாரானால், நல்ல தேசத்துல உங்களை குடியிருக்க பண்ணுவாரானால், நல்ல பட்டணத்துல உங்களை நிலைத்திருக்க பண்ணுவாரானால், ஒரு நல்ல சமுதாயத்துல உங்களை நிலைத்திருக்க பண்ணுவாரானால், ஒரு நல்ல படிப்பில கர்த்தர் உங்களை நடத்துவாரானால், உங்க வாழ்க்கைக்கு துணையாக நடக்கிற நல்ல மனிதனையும் அவரே நிர்ணயிக்கிறார். ஆகையால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் இணைத்ததை. ஆகையால் இந்த உலகத்துல திருமண வாழ்க்கையை மாத்திரமல்ல, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ல, விசுவாச குடும்பங்கள்ல, சபைகளில, ஆவிக்குரிய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம், உங்களுடைய பிரயாணங்கள்ல நீங்கள் யாருடன் இந்த உலகத்துல பிரயாணம் பண்ண வேண்டும் என்பதை கர்த்தரே தீர்மானிக்கிறார். ஆகையால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கரோடு நடவாதீங்க, துன்மார்க்க சிந்தனையோடு நடவாதீங்க, துன்மார்க்க குணங்களோடு நடவாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஸ்பீக்கிங், அநேக திருமணங்கள், வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைகள், அவர்கள் திருமணம் செய்து கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு பின்புதான் புரிந்து கொள்கிறார்கள், நான் தவறான நபரை திருமணம் செய்து கொண்டேன். ஸ்டாட்டிஸ்டிக்கலி தம் வாழ்க்கையை தன்னுடைய சுய ஞானத்திலும், நண்பர்கள் சொல்லுகிற ஆலோசனையிலும், உலகம் இந்த நபரை திருமணம் செய்தால் இந்த உலகத்துல நமக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும், நமக்கு ஒரு மேன்மை கிடைக்கும், நமக்கு ஒரு ஸ்தோத்திரம் உயர்வு கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் நினைவு கொண்டு அவர்கள் ஒருவரை திருமணம் செய்கிறதுனால தேவன் அவர்களுக்கு நியமித்த நபரை அவர்கள் வாழ்க்கையில மிஸ் பண்ணி விடுகிறார்கள். ஆகையால் பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நாம் யாருடன் நடக்கிறோம், யாருடன் பழகுகிறோம், யாருடன் ஐக்கியமாய் இருக்கிறோம் என்பது நமது வாழ்க்கையின் வெற்றியை உறுதி செய்கிறதா இருக்கிறது. நான் ஒரு சில கோட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். The wrong person will never give you what you want. தவறான நபர்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர்கள் தருவதில்லை. But they will make sure they get what they want from you. அவர்கள் உங்களை பயன்படுத்துவதற்கு தான் முக்கிய காரணம் இருப்பார்கள். அவர்கள் தங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களிடத்தில் பெற்றுக் கொள்வார்கள். யார் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய ஐக்கியத்துல, ஸ்தோத்திர உறவினர்கள் மத்தியில, ஏன் சபையிலையும் யார் எனக்கு ஒவ்வாத ஒரு ஐக்கியத்துல நான் இருக்கிறேன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவங்க எப்பவும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, அவங்க உங்க இடத்துல இருந்து வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. They suck you out, they suck your strength out of you. உங்களிடத்துல இந்த பலத்தை எடுத்து போடுவாங்க. ஸ்தோத்திரம். சில ஜெபிக்கிறவங்க எல்லாம் பக்கத்திலே இருப்பாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, ஆனா அவங்களுடைய ஐக்கியம் நமக்கு உற்சாகத்தை தராது, பலனை தராது, இருக்கிற பலத்தையும் சோர்ந்து போக பண்ணும். அப்படிப்பட்டவர்களை விட்டு நீ தூரமாய் விலகி இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் அவர்கள் உங்களுக்கு கொடுத்தவர்கள் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. wrong person always comes at right time. ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? சரியான நபர் தாமதமா வருவாங்க, நம்ம வாழ்க்கையில தவறான நபர்கள் சரியான நேரத்தில் வருவாங்க. ஒரு ஞானி சொல்லியிருக்கிறார், நம்ம எப்ப என்ன நினைப்போம் தெரியுமா? சரியான நேரத்தில் வந்துட்டாங்க, கர்த்தரே அனுப்புகிறார். இல்ல 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 இல்ல, வேதாகமத்துல கர்த்தர் தாமதிக்கிறாங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. தாமதித்தாலும் காத்திருன்னு இருக்கு. ஆனா சாத்தான் சரியான நேரத்துல வருவான். யோபுவை சரியான நேரத்துல சந்திச்சான், அவனை சோதனைக்கு நடத்துவதற்கு. இயேசு கிறிஸ்து எப்பமெல்லாம் பலவீனப்படுறாரோ அப்பமெல்லாம் வருவான். ஆகையால் சரியான நேரத்துல வருகிற யாவரும் உங்க வாழ்க்கையில சரியான நபர்கள் அல்ல. Never give your right place to a wrong person in your life. உங்க வாழ்க்கையில சரியான இடத்துல தவறான நபருக்கு இடம் கொடுக்காதிருங்கள். ஒருவர் சொல்லியிருக்கிறார், சரியான நேரம், ஜெபிக்கிற நேரம்னு ஒன்று இருக்கணும்.
குடும்ப ஜெபத்துக்குன்னு ஒரு நேரம் இருக்கணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற நேரம் இருக்கணும். ஸ்தோத்திரம். அநேகரை ஊழியக்காரரோட போராடுறதுக்கு விஷயம் என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வைப்பேன், வருவீங்களா? ஞாயிற்றுக்கிழமை கரக பிரதர்ஷனம் வைப்பேன், வருவீங்களா? ஞாயிற்றுக்கிழமை தண்ணி ஊற்ற போறேன், வெண்ணி ஊற்ற போறேன், அதை ஊற்ற போறேன், நீங்க வருவீங்களா? ஸ்தோத்திரம். என் லைஃப்ல என் குடும்ப கல்யாணத்துக்கு நான் போனதே கிடையாது. எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை நீ எவ்வளவு பெரிய வேலைன்னு இருந்துட்டு போ, குடும்பம் துண்டிக்கப்பட்டு போயிடும் பார்த்துக்கோ, உறவெல்லாம் இல்லாம போயிடும் பார்த்துக்கோ அப்படின்லாம் மிரட்டினவங்கலாம் உண்டு. எல்லாரும் போயிட்டாங்க. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடையது கர்த்தருக்கு தான். ஆகையால் தேவனுடைய இடத்துல மனுஷனை வைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நபரை மாத்திரம் நீங்க வைங்க. Do not place a wrong person in your right place. அடுத்ததாக, do not settle. It is better to face a little loneliness than a lifetime of loneliness with the wrong person. வாலிப பிள்ளைகளுக்கு இது நல்லா கவனிச்சுக்கோங்க. சில வாலிப பிள்ளைங்க என்கிட்ட சொல்லுவாங்க, போன வாரத்துல ஒரு பொண்ணு என்கிட்ட சொன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப லோன்லியா இருக்கு, வெறுப்பா இருக்கு. ஸ்தோத்திரம். அதுவும் திருமண நாட்கள் தள்ளி போடுறவங்களுக்கு they suffer loneliness. நான் உங்களுக்கு சொல்றேன், லோன்லினஸ்ங்கிற கொஞ்ச நேரத்துக்காக வாழ்நாள் முழுவதும் தனிமையில லோன்லினஸ்ல நீங்க கஷ்டப்படுவதை தெரிந்து கொண்டு விடாதீர்கள். நம்முடைய லோன்லினஸ் தனிமை, இந்த தனிமையில கொஞ்ச காலம் கர்த்தர் வைத்திருக்கிற இந்த தனிமையை தவிப்பதற்கு பதிலாக தவறான நபர்களோடு வாழ்க்கை முழுவதும் நீங்கள் தனிமையா இருக்க வேண்டியது என்ன? ஆகையால் do not get alliance with wrong person. ஸ்தோத்திரம். When wrong people leave your life, the right things start to happen. தவறான நபர்கள் உங்க வாழ்க்கை விட்டு போகும் பொழுது சரியான காரியங்கள் நடப்பிக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற சோதனை என்ன தெரியுமா? ராங் பர்சனை எப்படி ஆகிலும் ரைட் பர்சனை மாத்தி நம்ம வாழ்க்கையோடு நம்ம கொண்டு போயிடலாம்னு எடுக்கிற முயற்சி தான் பெரிய சோதனை, பெரிய சோதனை. ஸ்தோத்திரம். திருமண வாழ்க்கையில குறிப்பாக நல்ல கெட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, திருமணத்துக்கு அப்புறம் சரியாயிரும். ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு விசுவாசி லவ் பண்ணிட்டாங்க, ரட்சிக்கப்படாத ஒரு பையனை லவ் பண்ணிட்டு எனக்கு போதிக்கிறாங்க, லவ் பண்றேன், நமக்கு போதனை. பாஸ்டர், அவங்களெல்லாம் எப்படி ரட்சிப்புக்குள்ள நடத்துறது? அதனால லவ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்? திருமணம் பண்ணி சபைக்குள்ள கொண்டு வந்து ஆத்துமாக்களை. அப்படின்னா எத்தனை பேர் லவ் பண்ணுவ? மண்ணூர்பேட்டையில் எல்லாரையுமே லவ் பண்ணணும்? நோ 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 நோ. நமக்கு இருக்கிற போராட்டமே என்ன தெரியுமா? சத்ருவை ஆதாயப்படுத்தி நல்ல நம்பரை மாத்துறது தான் போராட்டம். அப்படி அல்ல, அப்படி அல்ல. ஸ்தோத்திரம். ஆமோஸ் 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது, 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தாலொழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? யாராகிலும் 2 பேர் ஒருமித்து நடந்தால் அவருடைய இருதயம் ஒருமித்திருக்கும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆகையால் நாம் யாருடன் ஒருமித்திருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் சொல்ற ஒரு வார்த்தையை நான் கேட்டேன். நீ யாரை திருமணம் பண்ண வேணும்னு சொன்னா, யாருடைய இருதயத்துல உன்னுடைய இருதயத்துல யாருக்கு இடம் தர வேண்டும் என்று சொன்னால், யார் அவருடைய இருதயத்துல கர்த்தருக்கு இடத்தை தந்திருக்கிறார்களோ அவர்களுக்கே நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருதயத்தை தர வேண்டும். இருதயத்துல எல்லாரும் சேர்த்துக்காதீங்க, எல்லாரும் நண்பராக்காதீங்க, எல்லாரும் அலைன்ஸ் ஆக்காதீங்க, எல்லாரும் பார்ட்னர்ஷிப் ஆக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு பிரயாணம் பண்றதுக்கு யாரை நியமித்திருக்கிறாரோ அவர்களை மாத்திரம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரயாணம் ஆசீர்வாதமாய் இருக்கும். 2 மனிதர்கள் இணையும் பொழுது மூன்றாவதாக கர்த்தர் அங்க இணைகிறார். இது பிப்ளிக்கல் ஆவிக்குரிய விஷயம். நல்லா கவனிங்க. 2 பேர் எங்க 2-3 பேர் நாமத்தினாலே கூடுகிறார்களோ நான் அங்க என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன்.
அது ஜெபத்துல மாத்திரம் கிடையாது, ஊழியத்துல மாத்திரம் கிடையாது. சாதாரண உங்களுடைய ஆலோசனையில நீங்க 2 பேர் ஒருமனப்பட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா யார் அங்க நிக்கிறா? கர்த்தர் அங்க நிக்கிறாரு. பாபேல் கோபுரம் நமக்கு நல்ல உதாரணம். எங்கெல்லாம் ஒருவரம் படுறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் நிற்பாரு. இதே மாதிரி எங்கெல்லாம் துன்மார்க்கர்கள் கூடுகிறார்களோ அங்கே சாத்தான் நிற்கிறான். ஆகையால் எப்பவுமே 2 பேர் அல்ல, 3 இருப்பாங்க. கிரியேஷனே அப்படிதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனை உண்டாக்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 1:26 நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே, நமது சாயலாகவும் நமதுன்னு சொல்லும் பொழுது அங்க 3 குறிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேத்துவத்துல வாழ்றாரோ அதே போல இந்த உலகத்துல மனிதனும் திரியேத்துவத்துவத்துல தான் வாழும்படிக்கு கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். பை பர்த் நம்ம எல்லாம் திரியேத்துவத்துல இருக்கிறோம், ஆவி ஆத்மா சரீரம். அதே போல 2 பேர் இந்த உலகத்துல இணைக்கப்படுறாங்க, கணவன் மனைவி இணைக்கப்படுறாங்கன்னு சொன்னா அங்கே கணவன் மனைவி 2 பேராக அல்ல, கர்த்தரும் அங்கே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் குடும்பத்துல நீங்க மட்டும் கிடையாது, கர்த்தர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த ரிலேஷன்ஷிப்ல ஐக்கியத்துல கர்த்தர் இல்ல அப்படின்னா நிச்சயமாக அங்க பிசாசு இருப்பான். ஏனென்றால் இருவர் தனியாக ஓட முடியாது, இருவர் தனியாக உலகத்தில் வாழ முடியாது. கர்த்தர் நமக்கு நல்ல கம்பெனியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரத்தை எடுத்து திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 17:21 யாராவது ஒருத்தர் வாசிங்க. யோவான் 17:21. அவர்கள் எல்லாரும், சிஷ்யர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிதாவும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருப்பதை போல பரிசுத்த ஆவியானவரும் திரியேக தேவனாய் அவர்கள் ஒன்றாய் இருப்பதை போல நாமும் ஒன்றாய் இருக்கும்படிக்கே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவனுக்குள்ள ரட்சிப்புங்கிற சந்தோஷம் வந்த உடனே பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை அங்க கடந்து வந்து விடுகிறது. ஆகையால் அவன் தனி நபராய் இல்லாமல் இருவராக, 2 பேர் கூடும் பொழுது 3 அங்க மாறுகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் நம்முடன் வாழ்க்கை பிரயாணத்தில் இருக்கும் பொழுது நாம் எப்பொழுதும் ஜெயமுள்ளவர்களாய் இருக்கிறதை கண்டு உலகத்திலே துன்மார்க்கமான ஆலோசனைகள், துன்மார்க்கமான மனிதர்கள், துன்மார்க்கமான உறவுகள் நம்ம எப்பொழுதும் சோதனைக்குள்ளாகப்பட்டு கொண்டேதான் இருக்கோம். ஆதியாகமம் 49:5 ஆதியாகமம் 49:5-6 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. இது யாருடைய வார்த்தை தெரியுமா? யாக்கோபுடைய வார்த்தை. எகிப்தில அவனுடைய கடைசி நாட்கள்ல தன்னுடைய 12 குமாரர்களையும் கூப்பிட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறான், சபிக்கிறான், அவங்களுக்குரிய எதிர்கால வார்த்தைகளை அவன் சொல்றான். அப்ப சொல்லுகிறான், சிமியோனும் லேவியனும் 2 பேரும் சேர்ந்தாங்களே, அவங்களுக்குள்ளே ஸ்தோத்திரம் என்ன இருக்கிறது? தீங்கான ஆலோசனை இருக்கிறது. They are not good companions. அவர்கள் இந்த உலகத்துல நல்ல சக மனிதர்களை வாழவில்லை. ஆகையால் let my soul not enter into their counsel, என்னுடைய இருதயம் அவர்களோடு இல்லை. 2 பேர் உங்க வாழ்க்கையில ராங் பர்சன், தேவன் அனுமதியாத நபர்கள் உங்க வாழ்க்கையில குறுக்கிடும் பொழுது அவர்களுடைய துன்மார்க்கமான ஆலோசனை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே பாய்கிறது.
இருதயத்துக்குள்ள பாயிருது. நமக்கு தெரியாது. கொஞ்ச நாளுக்கு பின்பு அவங்களுடைய சுபாவங்கள், அவங்களுடைய துர்க்கிரியைகள் நமக்குள்ளேயும் கிரியை செய்ய ஆரம்பித்து விடும். ஆகையால் நம்முடன் பிரயாணம் பண்ணுகிற, நமக்குள்ள ஐக்கியமாய் இருக்கிற யாவரும் கர்த்தரால் வந்தவர்கள் அல்ல. சில நேரங்களில் அவர்கள் துன்மார்க்கருடைய செயலை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார்கள். வாழ்க்கையில யாரெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் உங்க வாழ்க்கையில வரும் பொழுதும் கர்த்தர் ஒரு வார்னிங் சிக்னல் கொடுப்பார். அதெல்லாம் டீட்டெயிலா சொல்றதுக்கு எனக்கு சமயம் இல்லை, நான் கடந்து போகிறேன். நீ வாழ்க்கை வேதாகம புஸ்தகத்துல யாரெல்லாம் ஒருமித்து ஒரு காரியம் நடப்பிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இணைகிறார்களோ, அங்கே கர்த்தர் ஒரு சைனை கொடுப்பார், சிக்னலை கொடுப்பார். சிக்னல் சிக்னல் பின்புதான் நம்ம யோசிப்போம், கர்த்தர் அந்த இடத்துல நமக்கு ஒரு சிக்னலை கொடுத்தார், நம்ம தவறிட்டோம், கிரகிக்க தவறிட்டோம். தேவனுடைய கரத்துல 3 விளக்கு இருக்கு, 3 சைன்ஸ் இருக்கு. கொஞ்சம் அதை அமைதிப்பட, யாரா சத்தம் போடுங்க அந்த பசங்களை. ரெட், எல்லோ, கிரீன். சமீபத்தில் நான் சிட்டிக்குள்ள போகும்பொழுது சில சிக்னல்ல ரெட்ல ஹார்ட் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் பளிச்சின் ரெட் இருக்கும். நிறைய சிக்னல்ல பார்த்தேன் ஹார்ட்வா அப்படியே வடிவமைச்சிட்டாங்க, ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. அது இப்ப பார்க்கும்பொழுது ஹார்ட். அது எனக்கு ஒரு வித்தியாசமா தோணுச்சு. உடனே நான் கூகுளில் சர்ச் பண்ணி, why the red signal is hot now in Chennai city. செய்தி என்ன தெரியுமா? பாஸ்கரன் கே, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், டிராஃபிக் போலீஸ், அவர் எடுத்த ஒரு நல்ல இனிஷியேஷன் என்னன்னு தெரியுமா? அவர் சொல்றாரு, வாகன ஓட்டிகள் வரும்பொழுது ரெட் சிக்னல் பார்த்த உடனே அவங்க டென்ஷன் ஆகுறாங்களாம், ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க, கோவப்படுறாங்க, எரிச்சலாடுறாங்க. ஸ்தோத்திரம். ரெட் சிக்னல் வந்தாலே அவங்களுக்கு சுபாவங்கள் மாறுது. இதை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்த பொழுது என்னால் எடுத்த ஒரு சின்ன முயற்சி என்னன்னு தெரியுமா? அந்த ரெட்டை எப்படி ஆக்கிடுவோம்? ஹார்ட்டா மாத்திடுவோம். ஹார்ட்டை பார்த்த உடனே ஒரு வேளை அவங்க ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், ஒரு கைண்ட்னஸ் வரும். நீங்க போறீங்களா, அவசரமா நீங்க போறீங்களா, சரி நீங்க முதல்ல போங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன செய்யும்? ஒரு கைண்ட்னஸ் வரும், இருதயத்தில் ஒரு சாஃப்ட்னஸ் வரும், மனசு சாந்தி அடையும். அதற்காக எடுத்த ஒரு சின்ன முயற்சியாக இப்போ எல்லா மெயின் சிக்னல், ரஷ்யா இருக்கிற சிக்னல் எல்லாம் ரெட் சிக்னல் எப்படி ஆயிடுச்சு? ஹாட் சிக்னலா மாறிடுச்சு. இதே போல நமது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு பரிமாணத்திலையும் ஒரு சிக்னலை கொண்டுதான், ஒரு அடையாளத்தை வைத்துதான் நமது வாழ்க்கையை அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். சில நேரங்களில் கர்த்தர் ரெட் சிக்னல் காமிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நோன்னு அர்த்தம். ஆனா கீழ இருந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன் ஆண்டவரே எஸ்ன்னு இருக்கக்கூடாதா? இதை போராடியே இதை இந்த பஞ்சாயத்தை முடிக்கிறதுக்கே சிலருடைய பாதி வாழ்க்கை போயிடும். நிறைய நாள் திருமணமாகாம இருக்கிறவங்க ஒரு சிலர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். அவங்க சொல்றது என்னன்னு அப்படின்னா, அவங்களுக்கு சொல்லிட்டு ஒரு அளவுகோலை வச்சு, இந்த மாதிரி இருந்தா தான் பாஸ்டர் எனக்கு வேணும். தேவ சமூகத்துல உட்காந்து இந்த நபர் தான் எனக்கு கர்த்தர் தரணும் அப்படின்னு எத்தனை பேர் காத்திருந்து பெற்றுக்கொண்டீங்க? அவங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் நீங்கள் அல்ல, உங்க குடும்பத்தை கர்த்தரே நடத்துவார். திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளும் கவனிச்சுக்கோங்க. நீ உன் வாழ்க்கையை ஆரம்பிச்ச அப்படின்னா நீ தான் வாழ்க்கையை ஓட்டணும். இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்த கொடிய உலகத்துல வாழவே முடியாது, வாழவே முடியாது. கர்த்தர் உன் வாழ்க்கை ஆரம்பிச்சார்னா, புயல் வந்தா என்ன, சுனாமி வந்தா என்ன, பூகம்பம் வந்தா என்ன, உன் குடும்பத்தை கண்மணி மேல கட்டி பாதுகாக்கிறவரை நடத்துவராய் இருப்பார். வலைதளங்கள்ல நிறைய கப்புள்ஸ் ஷார்ட்ஸ்லாம் நிறைய பேர் போடுறாங்க. கப்புள்ஸ் 2 பேர் ரீல்ஸ்லாம் நிறைய போடுறாங்க. அதை பார்த்துக்கிட்டு எச்சி கடிச்சிக்கிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் மாயை. ஒன்லி ஆன் த ஸ்கிரீன். அதெல்லாம் உங்களை வழி நடத்தாது. சரியான நபர்களை கொண்டு வருவதற்கு கர்த்தர் சரியான அடையாளத்தை அவர் கொண்டுதான் நடத்துகிறார். whenever God gives you red signal
அப்படின்னா என்ன அர்த்தம்? நோ. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் நிச்சயமா தர்றாரு. அது ஒரு சில நேரங்கள்ல எஸ் இருக்கும், சில நேரங்கள்ல நோன் இருக்கும், சில நேரங்கள்ல வெயிட் இருக்கும். ஆனா ஆன்சர் வந்தாச்சு. எல்லா ஜெபத்துக்கும் பதில் வந்தாச்சு, பதில் உண்டு. நம்ம என்ன நினைக்கிறோம்? எஸ் சொன்னா பதில், நோன்னு சொன்னா அதில் பதில் இல்ல, கூட கொஞ்சம் உபவாசத்தை போடுவோம். இல்லவே இல்லை. தேவ சித்தத்தை மாற்றவே முடியாது. ஒருவேளை மாத்துறதுக்கு யாக்கோவை போல நீங்க எத்தனை பண்ணீங்க அப்படின்னு சொன்னோம்னா வாழ்க்கை ஃபுல்லா, நிறைய பேர் சொல்லுவாங்க லவ் மேரேஜுக்கு எடுத்துக்காட்டா யாக்கோவை சொல்லுவாங்க. யாக்கோவ வாழ்க்கை சத்திரத்தை நீ படிச்சு பார்த்தீங்கன்னா நீ லவ்வே பண்ண மாட்ட. ஏரோது கேட்கிறான், வயசான நிக்கிறான், யோசேப்பு கூட்டிட்டு வரான், இதான் என் தகப்பன். ஏறுது கேட்கிறான், உன் வயசு என்னன்னு கேட்டப்ப அவன் என்ன சொல்றான்? என் வாழ்க்கை கொஞ்சமும் சஞ்சலமா இருக்கிறது. லவ் பண்ண போறியா? வாதத்துக்கு வருவாங்க. லவ் பண்ணல, யாக்கோபு நல்லா தானே இருந்தான். எவன் சொன்னான்? பைபிளே ஒழுங்கா படிக்கல, வாழ்க்கை ஃபுல்லும் சீரழிவு. ஈசா குடுத்துக்களும் கேள்விப்பட்டு பாருங்க. அவன் அடையாளத்தை, கர்த்தருடைய அடையாளத்தின்படி போன சரியான நபரை கொண்டு வந்தார். அவனை கர்த்தர் சந்ததிக்கு ஜாதிகளுக்கு தலைவனை அவனை மாற்றினார். சமாதானமா இருந்துச்சு. உன்னுடைய பிசினஸ் பார்ட்னர் ரொம்ப கவனம், தெருவில் விட்டுருவாங்க. ஒருத்தர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்றாரு, கடன் ஆயிடுச்சு பாஸ்டர், ஒருவரை நம்பினேன், ஸ்தோத்திரம், பிசினஸ்ல நம்பினேன், என் பிள்ளை மனைவி தெருவில் வந்துருச்சுன்னு ஏங்கி 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 அழுகிறாரு ஒரு பெரிய மனிதன். ஏன்? கர்த்தர் ரெட் சிக்னல் கொடுக்கும் போது அது செவி கூடாமல் போனபடினாலே எல்லோ சிக்னல் கர்த்தர் கொடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா பே அட்டென்ஷன், கவனமாயிரு, கவனமாயிரு. அம்மா என்ன செய்வோம்? we manipulate. கர்த்தரையே நடுவில் வச்சு சில விளையாடுவாங்க, ஆண்டவரே நடுவில் போட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. நீர் அப்படி சொன்னீர் அல்லவா, இப்படி சொன்னீர் அல்லவா. ஆபிரகாம் லோத்துவை வந்து காப்பாத்துறதுக்கு மேனிப்புலேட், he tried to manipulate God. ஸ்தோத்திரம். ஏதோ ஆபிரகாம் மேல் இரக்கத்தினால் லோத்தை பாதுகாத்தார். மேனிப்புலேட்டிங். கர்த்தர் சொல்லும் பொழுது வெயிட், பே அட்டென்ஷன், வாட்ச் அவுட் அப்படின்னு சில நேரங்களில் சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? ஏன் ஆண்டவரே அதுல என்ன இருக்கு, அப்படி செஞ்சா என்ன, என் சூழ்நிலை அப்படி இருக்குது ஆண்டவரே, என்னென்ன காரணங்களினால நான் இப்படி செய்தேன். சில நேரங்களில் கர்த்தர் சொல்லுவாரு கோ, போன்னு சொல்லுவாரு. அப்போ என்ன செய்வோம் தெரியுமா? அப்பந்தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு வாழ்க்கையில் உங்க கோணங்கள்ல கர்த்தர் இந்த 3 அடையாளங்களை கர்த்தர் தந்திருப்பார். கர்த்தர் ரெட்னா நோனா இல்ல அப்படின்னு நின்னீங்கன்னா, எல்லோ சிக்னல் காமிச்சு காத்திருன்னு சொன்னா நீங்க காத்திருந்தீங்கன்னா, கிரீன் சிக்னல் காமிச்சு போ அப்படின்னு சொல்லி நீங்க போயிருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில சரியான நபர்களோடு உங்க வாழ்க்கையை நடத்துவார். நோ மானிப்புலேஷன். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது 5:7 சொல்றாரு, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. நல்லா ஓடுனாங்க. ஆனா இப்போ நீங்க எப்படி ஓடல? நல்லா ஓடல. சரியான நபரோடு ஓடிக்கிட்டு இருந்தீங்க, சரியான சத்தியத்துல போய்கிட்டு இருந்தீங்க, சரியா உபதேசிக்கிறவருடைய சத்தத்தை கேட்டீங்க. பாஸ்டர்ங்கிற ஒரு காரியத்தை சபைக்கு கர்த்தர் சொல்றபடி சொன்னார்னா, கீழ இருந்து ஒருத்தர் வந்து இன்னொரு இல்ல 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 அப்படின்னு இன்னொரு ஆலோசனை சொல்றது. கர்த்தர் ஒரு காரியத்தை, கர்த்தர் சபையை ஒரு விதத்தில் நடத்தணும்னு சொன்னோம்னா இல்ல 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 இல்லன்னு சொல்லிட்டு 2 பேர் எழும்புறது. அதான் சொல்றாரு, நீங்க நன்றா ஓடினீங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போக உங்களை தடை செய்வது யார்? கீழே வாசிக்கும் அவர் சொல்றாரு, உங்களை வழிவில விலக பண்ணினவன் தரிப்புண்டு போனால் நலமா இருக்கும், அவன் சபையை விட்டே போன நலமா இருக்கும். சபைக்குள்ள இருந்தே சில விசுவாசிகளை வழிவில பண்ணுவாங்க. அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படிலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படிலாம் ஊழியம் செய்யணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு வேதம் எழும்பி நோ 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 நோ, நன்றாய் ஓடும்படிக்கு கர்த்தர் சரியான நபர்களை உங்க வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் தந்தருள்வாராக. ஹல்லேலூயா. யார் சரியான நபர்னு தெரிந்து கொள்வீங்க? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்க ஸ்தோத்திரம், இந்த உலக வாழ்க்கையில ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்,
இவங்க தான் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட். எப்போ புரிஞ்சுக்குங்க அப்படின்னு எப்போ புரிஞ்சுக்குங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவங்க வார்த்தைக்கும் எப்பொழுதும் ஒத்து போய்கிட்டே இருக்கும். உங்க ஆவியில எப்பவும் சமாதானம் இருக்கும். உங்களுக்கு நன்மையே பேசுவாங்க. ஸ்தோத்திரம். சில ஜெபிக்கிற பெண்கள், சிலர் இல்லை, நிறைய பேர், நிறைய ஸ்டோரிஸ் எனக்கு தெரியும், நிறைய பார்த்துருக்குறோம். ஸ்தோத்திரம். உலகத்திலேயே அதிகமாய் புறணி வண்டியாய் பேசுறவங்க யாரு தெரியுமா? எங்கே என் நாமத்தினாலே 2 பேர் கூடுகிறீர்களோ அங்கதான். ஜெபம் பண்ண கூடுறீங்களா? ஜெபம் மட்டும்தான். ஆமீனா அடுத்து இடத்த காலி பண்ணிடணும். நோ டிஸ்கஷன். ஏன் அப்படின்னா, ஆவிக்குரிய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கர்த்தரோடு பேசிட்டு இருப்பீங்க, முடிச்ச உடனே உங்ககிட்ட எப்போ பேசலான்னு ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான் வாசல்ல. அவன் பேரு தான் சாத்தான். 40 நாள் உபவாசம் கர்த்தரோடு பிதாவோடு இயேசு கிறிஸ்து பேசிக்கிட்டே இருந்தாரு. பேசி முடிச்ச உடனே வாசல்ல ரெடியா யாரு காத்திருந்தா? சாத்தான் காத்திருந்தான். தேவனோட பிதாவோடு பேசிக்கிட்டு இருந்தவர் இப்ப யாருடன் பேச வேண்டியது ஆயிற்று? சாத்தானோடு இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு. சாத்தான் நல்லதா உங்களுக்கு கத்துக் கொடுப்பான். நன்றாய் ஓடணும், நன்மை செய்கிறவர்களோடு ஓடணும். 1 கொரிந்தியர் 15:32 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:32 யாராவது ஒருத்தர் வாசிங்க. அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறாரு. நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன். போதும். துஷ்ட மிருகங்கள்லாம் யார சொல்றாரு? சபையில் இருக்கிற மிருக குணமுள்ள, ஜென்மஸ்வாபம் உள்ள, மாம்சஸ்வாபம் உள்ள, தெய்வீகம் இல்லாத மனிதர்களோடு அவர்களுடைய ஆவிகளோடு போராடினேன்னு சொல்றாரு. உலகத்திலையும் போராட்டம் இருக்கு, சபையிலையும் போராட்டம் இருக்கு, இருக்குதான் செய்யும். ஆனா நாம் யாருடன் பிரயாணம் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். நல்ல ஆலோசனை கொடுக்கறவங்களுக்கு நீங்க பிரயாணம் பண்ணுங்க. உங்க யாருடன் நீங்க ஐக்கியமா இருக்கணும். துஷ்ட மிருகங்களை போல குணமுள்ளவர்களோடு ஐக்கியமா இருக்கவே கூடாது. போராடலாம், ஆனா ஐக்கியமா இருக்கவே கூடாது. யாரையும் வெறுக்க கூடாது. எல்லாரும் நேசிங்க, எல்லாரும் அன்பா இருங்க. ஆனா எல்லாரும் உங்களுக்கு ஐக்கியமா இருக்க வேண்டியது அல்ல. அல்லேலூயா. பேட் கம்பெனி. அப்போஸ்தலன் பவுலுக்கு சபையில பேட் கம்பெனியன்ஸ் இருந்தாங்க. துஷ்ட மிருகங்களை போல குணமுள்ள இருந்தாங்க. கோபம் வந்துருச்சு அப்படின்னா பரவாயில்ல, கொஞ்சம் அவங்கள நம்புங்க. யார்ட்டையாவது கொஞ்ச நேரம் பேசியிருப்பீங்க, கோபம் டபுள் ஆயிடுச்சுன்னா அவங்க ஆவிக்குரிய நண்பர்கள் அல்ல, துஷ்ட மிருகங்களுடைய குணம் உள்ளவர்கள். இதெல்லாம் ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். 33 சொல்லுகிறாரு, ஆகையால் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆங்கில வேகம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? பேட் கம்பேனியன். இங்க சம்பாஷணைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பேட் கம்பேனியன், ஈவில் அசோசியேஷன். நீங்களும் கர்த்தர் மட்டும் இந்த உலகத்துல ஜீவனம் பண்ணுவீர்கள் சொன்னால் உங்க ஆத்துமா பாதாளத்துக்கு தப்புவிக்கப்படும். கர்த்தர் நித்தியத்திலே உங்களுக்கு ஒரு பங்கை வைத்திருப்பார். தேவனை இல்லாமல் தேவன் வைக்க வேண்டிய இடத்துல மனிதனுடைய ஆலோசனை வைப்பேன் சொன்னால் உங்களுடைய ஆத்துமா பாதாளத்துக்கு தப்புவியாது. ஆகாத கம்பேனியன். பி கேர்ஃபுல். தொடர்ந்து நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 37, 38, 39 சொல்லப்பட்டிருக்கும் பொழுது 39 சொல்லி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எல்லா மாமிசமும் ஒரே விதமான மாமிசம் அல்ல. எல்லா கம்பேனியனும் ஒரே விதமான கம்பேனியன் அல்ல. உங்க வாழ்க்கையோடு பிரயாணம் பண்ணுகிற நபர்கள் எல்லாரும் ஒன்று அல்ல, வெவ்வேறாய் இருக்கிறார்கள். ஆகையால் கர்த்தர் நியமித்த ஓட்டத்தில் ஜெயமாய் ஓட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு தருகிற நபர்களோடு தான் நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். வசனம் தெளிவாக சொல்லுகிறது. வாசிப்போம். நீதிமொழி புஸ்தகம் 13:20 வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 13:20 யார வாசிங்க? நீதிமொழிகள் 13:20. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். போதும். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன்
வாக் வித் வாய்ஸ் அண்ட் பிகம் வாய்ஸ். எவ்வளவு அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். வாக் வித் வாய்ஸ் அண்ட் பிகம் வாய்ஸ். ஞானிகளோடு நீங்க நடங்க, ஞானிகளோடு சஞ்சரிங்க, நீங்களும் ஞானிகளாய் மாறுங்க. 27:17 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 27:17 இரும்பை இரும்பை கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்குகிறான். கருக்கிறதுன்னா ஷார்பன். As iron sharpens iron, so a man sharpens the countenance of his face. ஒரு மனிதனுடைய முகத்தை ஒரு ஐக்கியம் பிரகாசிப்பிக்கும், அதை ஷார்பன் பண்ணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை யார் ஷார்பன் பண்றா அப்படின்னா, நாம் இன்னொருவருடன் கூட வைத்திருக்கிறதான உறவு, ஐக்கியம். நிறைய பேருடைய அபிஷேகம் மங்கி இருக்கு. காரணம் என்னன்னா, உங்க ஐக்கியம் சரியில்லை. நிறைய பேர் ஜெபத்துக்கே வர்றது கிடையாது, ஜெபம் பண்றது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, உங்க ஐக்கியம் சரியில்லை. நிறைய பேருடைய இருதயத்துல சமாதானம் இல்லை. ஏன் அப்படின்னா, உங்க ஐக்கியம் சரியில்லை. நிறைய பேர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கருத்து முரண்பாடு இருக்குது. காரணம் என்ன? உங்க ஐக்கியம் சரியில்லை. ஒரு இரும்பை உரசும் பொழுது அது நல்ல ஷார்பன் ஆகும். அதுல ஒரு பளீர் என்று ஒரு தோற்றம் கொடுக்கும். அதே போல ஒவ்வொரு மனிதனும் சிநேகிதனும் இணையும் பொழுது அங்க என்ன உண்டாகிறது? ஷார்பன் உண்டாகிறது. ஞானிகளோடு நீங்க தொந்தரிப்பார் என்று சொன்னால் நீங்க ஞானவான்களாக இருப்பீர்கள். ஜெபிக்கிறவர்களோடு நீங்க ஐக்கியம் உள்ளவர்கள் சொன்னால் நீங்களும் ஜெப வீரமானவர்கள். ஊழியம் செய்கிறவர்களோடு நீங்க ஐக்கியம் உள்ளவர்கள் சொன்னால் நீங்களும் ஊழியக்காரரை மாறுவீர்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் சொன்னால் நீங்களும் அபிஷேகத்தில் வல்லமை உள்ளவர் பாத்திரமாய் கர்த்தருடைய கரத்தில் இருப்பீர்கள். பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையில ஸ்தோத்திர தீவிரமாய் இருக்கிறவர்கள், உண்மையுள்ள மனிதனுடன் உங்களுடைய ஐக்கியம் இருக்கும் என்று சொன்னால் நீங்களும் கர்த்தருடைய பார்வையில் உண்மையுள்ளவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. இது பெரிய சோதனை, தூக்கி போட்டுருங்க. குட் கம்பேனியன் adds glory to your face. உங்க முகத்திற்கு அது ஒரு பெரிய கலையை கொடுக்கும். நீ நல்ல கம்பெனியில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது சொல்லி தேவையில்லை, நம்ம முகமே காட்டி கொடுத்துரும். நீதிமொழிகள் 2:20 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களுடைய பாதைகளை காத்துக்கொள்வாயாக. துன்மார்க்கருடைய பாதையை பின்பற்றுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? நீதிமொழி 25:26 வாசிங்க. நீதிமொழிகள் 25:26. துன்மார்க்கருக்கு முன்பாக தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாகும். கரப்ட் ஸ்பிரிங். சுனை என்று சொன்னால் ஊற்று. கர்த்தர் உங்களை கலங்காம அமெரிக்கையான ஸ்தோத்திரம் அமைதியான தண்ணீர்களில் உங்க வாழ்க்கையை வைத்திருக்கும் பொழுது உங்களுடன் ஸ்தோத்திரம் சேருகிற நபர்கள், நீங்க ஐக்கியம் கொள்ளுகிற நபர் தவறான நபர்களாய் இருப்பார் என்று சொன்னால் கர்த்தர் கொடுத்த அந்த அமைதியான ஊற்று கெட்டு போகும், கிணறு கலங்கினதாய் மாறிவிடும். தமிழ் வேதாகமத்துல பொது மொழிபெயர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு மொழிபெயர்ப்பு வந்திருக்கு. அதுல இந்த வசனம் எப்படி எழுதியிருக்கிறாங்க கவனிங்க, ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு நல்ல மனிதன் பலவீனமாகி கெட்டவன் பின்னால் போவது என்பது நல்ல தண்ணீர் அழுக்காவதை போன்றதாகும். நல்ல மனிதன், ஒரு செம்மையானவர், ஒரு நீதிமான் கெட்டவன் பின்பதாக அல்லது ஈவில் அசோசியேஷன்ல இருக்கிறவங்களுக்கு பின்னாடி போவது அவனுடைய தண்ணீர் எப்படியாகும்? ஆண்டவர் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு யாத்திராகமம் 23 அதிகாரத்துல 1-2 சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. Because there are many, do not go and get alliance with them. மெஜாரிட்டியா இருக்கிறதுனால நீ அவர்களோடு சாராதிருப்பாயாக. Because they are in multitudes, do not go with them. Multitude, மெஜாரிட்டினாலே Politics is destruction.
சபைக்குள்ள எப்போ பொலிட்டிக்ஸ் வந்துச்சோ அப்போ அந்த சபையினுடைய தரம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே நிதானித்து பார்க்க முடியும். பாலிடிக்ஸ் அவர் சொல்றார், நோ பாலிடிக்ஸ். எழுதி வச்சுக்கோங்க, யாத்திரம் 23:2. இஸ்ரவேலில நோ பாலிடிக்ஸ், எருசலேமில நோ பாலிடிக்ஸ். மெஜாரிட்டி என்ன சொல்றதோ அதை கேட்போம். இல்ல 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 இல்ல, ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்போங்கிறது தான் தேவன் வைத்திருக்கிற ராஜ்யம். இஸ்ரவேல் புத்திரர்கள் எப்பமெல்லாம் ஒரு தேவ மனிதனை, ஒரு தீர்க்கதரிசி என்ன சொல்ல கேட்போம் என்று அடிபணிந்திருந்தார்களோ அப்பமெல்லாம் யுத்தம் இல்லை, கலக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, சாவு இல்லை, மரணம் இல்லை, கொள்ளை ஆடுவதில் இல்லை. கர்த்தர் அமெரிக்கையான ஒரு வாழ்க்கை கர்த்தர் தந்திருந்தார். எப்போ மெஜாரிட்டியை தேட ஆரம்பிச்சாங்களோ, ரெகோபயாமா யாரை தேடுவோம் என்று தேட ஆரம்பிச்சாங்களோ அப்பவே ரத்தம் சிந்தின தேசத்துல ஆரம்பித்தது. ஆகையால் சபையில நோ பாலிடிக்ஸ். பி கேர்ஃபுல். பாலிடிக்ஸ் பண்றதுக்கு யாராவது எலும்பி வந்தாங்கன்னா தனியா பண்ணட்டும், கவலைப்படாதீங்க, தனியா பண்ணட்டும், அவங்களோட துந்திப்பா இருக்காதீங்க. நிறைய சிஸ்டாந்தங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். Do not follow the nations. உபாகமம் 7 அதிகாரத்தில் சொல்லும் பொழுது 2-4 வசனங்கள் வாசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நீ கானான் தேசத்துல போகும் பொழுது, ஸ்தோத்திரம், உபாகமம் 7:1, நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை நான் உனக்கு முன்பாக துரத்துவேன். 2வது வசனம், அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். பிரதான கட்டளை. தேசத்தை உனக்கு தருவேன், நீ சுதந்திரி, பட் நோ பாலிடிக்ஸ். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க உன்னை விட பலத்திருப்பாங்க, பெருத்து ஜாதியா இருப்பாங்க, மெஜாரிட்டியா இருப்பாங்க. ஆனால் உன்னுடைய சாவகாசம் அவர்களோடு இருக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையால் கர்த்தர் என்ன சொல்றார்? கர்த்தர் கூட்டத்துக்கு பேச மாட்டார், ஒரு ஆள்கிட்ட தான் பேசுவார். மோசேட்ட தான் பேசுவார். ஸ்தோத்திரம். ஒரு ஆள்கிட்ட தான் பேசுவார். யாராவது ஒருவரிடத்தில் கொண்டுதான் கர்த்தர் ஊழியமா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, கையின் பிரயாசமா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒருவரோடு தான் இடைப்படுவார். ஸ்தோத்திரம். ஆகையால் நாம் என்ன செய்யக்கூடாது? மெஜாரிட்டி கூட்டத்தோடு, பெரும்பான்மையோடு நாம் போகாதபடி நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளுகளாய் இருக்க வேண்டும். ஒரு கூட்டம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 16:26. என்னாகமம் 16:26 அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. கோராகு என்பவன் அவன் என்ன செய்கிறான்? ஸ்தோத்திரம், ஒரு கலகத்தை உண்டாக்குறான். அப்பொழுது 250 பேர்களோட போய் நானும் என்ன செய்வேன், தூமங்காட்டுவேன்னு சொல்லிட்டு எழும்பினான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, கோராகு, தாத்தானா, அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல். சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மோசே என்ன சொல்றான்? தாத்தானா ஆபிராம்கிட்ட போய் சொல்றான், அபிராம் குற்றத்தாட்ட போய் சொல்றான், எப்பா, கோராகு ஒருவன் எழும்பி தனக்கென்று 250 பேரை சேர்த்து கொண்டு கர்த்தருக்கு விரோதமாக எழும்பினா அவனுடைய ஐக்கியம் சரியில்லை, நீ விலகு என்று சொன்ன பொழுது, சோத்திரம், விலகு, அவங்களை விட்டு விலகு, இல்லை என்றால் அவர்களோட கூட நீங்க வாரிக்கொண்டு போவீர்கள் என்று சொல்லும் பொழுது விலகினார்கள். விலகினதுதான் தாமதம். பூமி தன் வாயை பிளந்து கோராவையும் அவனுடைய கூட்டத்தாரையும் விழுங்கி போட்டது. கூடாத ஐக்கியம், தேவனால் அனுப்பப்படாத மனிதர்களுடைய ஐக்கியம், தெய்வீகமான வாழ்க்கை இல்லாத ஒரு ஐக்கியம், துணிகரமாயிருக்கிறவர்களோடு உள்ள ஐக்கியம் நம்மை இந்த உலகத்துல உயிரோடு விழுங்கி போடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துணிகரம் இருக்கக்கூடாது.
துணிகரம் இருக்கக்கூடாது, துணிகரம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு மத்திய 10:16 ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புவதை போல அனுப்புகிறேன்னு சொல்றாரு. ஓநாய் எங்க இல்ல? நீ போற பட்டணத்தில் இல்ல. 12 பேர்ல ஒரு ஓநாய் இருக்கு, கவனமாயிரு. தேவகுமாரனையே காட்டி கொடுக்க அவன் துணிவானானால் சீஷர்களாகிய உங்களையும் காட்டி கொடுக்க அவன் துணிகரமா இருப்பான். அதனால ஆண்டவர் சொல்றாரு ஓநாய் உனக்குள்ளேயும் இருக்கு. பிரைஸ் பீ டு காட். யூதாஸ் காரியத்தை எப்பவும் தனியா தான் இருப்பான். அவனுடைய வாழ்க்கையில அவன் நடவடிக்கைலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தனியா தான் இருப்பான். ஆகையால் அவனுடைய குணங்கள், அவனுடைய காரியங்கள், அவனுடைய எண்ணங்கள், யோசனைகள் எப்பவும் பிசாசுக்கு தான் அவன் ஐக்கியமா இருந்தானே தவிர பிதாவோடு இல்லவே இல்லை. அவனுடைய வாழ்க்கை தனிமையா இருக்கும், அவன் நோக்கம் தனியா இருக்கும். கர்த்தர் ஒரு சத்தியத்தை சொன்னோம்னா அவனுடைய புரிதல் வித்தியாசமா இருக்கும், எப்பவும் எதிர்மறையா தான் இருக்கும். ஆகையால் ஓநாய்க்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆகையால் தான் எபிரேயர்ல அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது திரளான மேகமோட திரளான சாட்சிகள் இப்படி இருக்கிறதுனால ஸ்தோத்திரம் நம்மை சுற்றி நெருங்குற இந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நீங்க என்ன செய்யுங்க? ஓடுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஓடணும். தேவன் நியமித்திராத நபர்களோடு ஐக்கியமாயிராதபடி அவர்கள் விட்டு ஓட வேண்டும். சவுலுக்கு ஒரு மனுஷன் இருந்தான் பாருங்க. சவுலுக்கு 1 சாமுவேல் 13 அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்க. சவுல் பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமா வந்த பொழுது சாமுவேலுக்கு செய்தி சொல்லி அனுப்புறான். பெலிஸ்தியர் சூழப்பாளையம் இறங்கிட்டாங்க, அவங்க திரளாய் இருக்கிறாங்க, கடற்கரை மணலத்தனையா இருக்கிறாங்க. எனக்கு பயமாயிடுச்சு, தேவனுடைய அனுக்கிரகம் வேணும். சவுல் ஆள் விட்டு அனுப்புறான், சீக்கிரம் வாரும், கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி நம்ம யுத்தத்துக்கு போகணும், தேவ செய்தி என்ன கேட்போம்னு சொல்லி அவன் இருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய உத்தரவின்படி சவுல் 7 நாள் காத்திருந்தான். 7 நாள் சவுல் காத்திருக்கிறான் என்று சொன்ன உடனே அவசரப்பட்டு இனி நாம் சவுலுக்கு தீர்க்கதரிசிக்கு அவருடைய வார்த்தைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்க சமயம் இல்லை, யுத்தத்தை நடத்துவதற்கு எத்தனைத்துக் கொண்டிருக்கிறாங்க, சீக்கிரம் போகணும்னு சொல்லி சிலருடைய அவனுக்குள்ள இருக்கிற சிலருடைய ஐக்கியத்தினால் உண்டாகிறதான ஆலோசனையை கேட்டு அவனே ஒரு பலிபீடத்தை கட்டி அவனே அங்க ஒரு பலி செலுத்தி சர்வாங்க பலியை செலுத்தி 9வது வசனத்துல சர்வாங்க பலி முடிய பொழுது சாமுவேல் வந்தான். வந்த பொழுது ஓடி போய் சாமுவேல் வந்தனம் பண்ணான். சவுல் உன் வந்தனமெல்லாம் இருக்கட்டும், அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டான். இல்ல நீர் வர தாமதம் ஆயிற்று, பெலிஸ்தியர் நெருங்கி கொண்டிருக்கிறாங்க, ராணுவர்க்கம் ஸ்தோத்திரம் கடற்கரை மன்னத்திரையா இருக்கு, எனக்கு பயமாயிடுச்சு, அதனால பயத்துல பண்ண. சவுல் சொன்னாரு நீ சொல்ற விளக்கமெல்லாம் இருக்கட்டும், உன்னுடைய ராஜ்யம் நிலை பெறாது. 14வது வசனம் இப்போதோ உம்முடைய ராஜ்யம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இதயத்துக்கேற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி கொண்டார். இனி நீ இஸ்ரவேலுக்கு தலைவனா இல்லை, இதயத்துக்கு ஏற்ற தேவனுடைய இருதயத்துக்கு ஒத்து போகிற ஒரு தலைவனை தெரிந்து கொண்டார், அவன் தான் தாவீது. ஹல்லேலூயா. நீ யாருடைய ஐக்கியமா இருக்கிறீங்க? Be very careful. They will distract you from listening to from God. யாராவது போன் போட்டு பிரதர் ஜோமனி சொல்லுங்க, சிஸ்டர் ஜோமனி சொல்லுங்க, குறி சொல்றது கிடையாது அவரு. நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறது தான் நித்திய வார்த்தையா இருக்க கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாப், யோசபாத், ஸ்தோத்திரம். யோசபாத்னு ஒரு ராஜா, யூதாவின் ராஜா, ஸ்தோத்திரம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2 புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். யோசபாத் என்கிற ஒரு ராஜா யூதாவின் ராஜாவா இருந்தான். அவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஸ்தோத்திரம் ஆகாபோடு தொந்திப்பாயிருந்தான். தொந்திப்பா இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை கேட்காமல்
ஆகாப்பு ராஜா யோசபாத்து ராஜாவை கூப்பிடுறான், வா நம்ம ஒரு ஏரியாவுக்கு போய் அவன் யுத்தம் பண்ணலாம். யோசபாத்துக்கு என்ன அப்படின்னா, அவன் யூதாவின் ராஜா கர்த்தருக்கு பயப்படுகிறவன், தேவர் சமூகத்தில் அவருடைய உத்தரவு கேட்போம்னு சொல்லிட்டு அவன் விரும்புறான். இல்ல 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 நீ வா நம்ம போலாம், கூட்டிட்டு போறான். சுருக்கமாகி சொல்றேன், ஸ்தோத்திரம். அங்கே போன பொழுது யுத்தத்துல சீரியாவில் உள்ள படைகள் அவனை நெருங்கின பொழுது, ஸ்தோத்திரம், யோசபாத்து என்ன செய்யறான், அவனை யுத்த வீரர்கள் எல்லாம் அவனை சுற்றி சூழ்ந்து அவனை தாக்க வரும் பொழுது யோசபாத்து கத்துறான், நான் ராஜா இல்லை, நான் ராஜா இல்லை. ஏன் ராஜா இல்லை அவன் சொன்னா, ஆகாப்பு அங்க யுத்த களத்துல எப்படி இருந்தான் தெரியுமா? he disguised himself in the battle. அவன் தன்னை ராஜாவாக இல்லாமல் ஒரு சாதாரண இராணுவ ஸ்தோத்திரம் சர்வண்டாக தன்னை ஒளித்து வைத்து யுத்தத்தில் இருக்கிறான். ஆனா யோசபாத்தை ராஜாவாக அவன் காண்பித்தபடினாலே யுத்த வீரர்கள் முழுவதும் யோசபாத்துக்கு முன்பாக திருமண பொழுது அவன் கூக்குரலிட்டான். உடனே எல்லாரும் பார்த்து, இல்ல 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 இவன் ராஜாவா இல்ல, இஸ்ரவேலின் ராஜா எங்க தேடின பொழுது அவன் தன்னை ஒளித்து, டிஸ்கைஸ்ட் அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம், மாயமாலம் பண்ணி வேற ரூபத்தில் அவன் இருந்தான். நல்ல ஆலோசனை சொல்றவங்க, நல்ல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவங்க, தேவனுடைய சத்தியத்தை போதிக்கிறவங்க, ஆவியில தேவனுக்கு முன்பதாக நேரா இருக்கிறவங்க எப்பவும் உங்க ஃபேஸ் டு ஃபேஸ் வருவாங்க, நேரடியா வருவாங்க. பக்க வழியா வராங்க அப்படின்னு சொன்னா அவங்க யோசபாத்தின் ஆவி உடையவர்கள் அல்ல, ஆகாப்பினுடைய ஆவி உடையவர்கள். பி வெரி கேர்ஃபுல். அவன் அது யுத்தத்துல மறுத்து போனான். அருமையான தேவனுடைய ஜனமே, நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஆகாத ஐக்கியம், ஆகாத ஐக்கியம், ஆகாத ஐக்கியம். தாவீதுக்கு இருந்த குமாரர்கள்ல அம்னோன் செய்த பாவம் உங்களுக்கு தெரியும். தன்னுடைய சகோதரியாகிய தாமாரை அவன் நேசித்தான், திருமணம் பண்ணணும்னு நினைத்தான். அவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான், யோனதாப். அவன் தாவீதினுடைய சகோதரனுடைய பிள்ளை மகன். அம்னோனும் யோனதாப்பும் கசின் பிரதர்ஸ். வசனம் சொல்லுகிறது அவர்கள் சிநேகிதராயிருந்தார்கள். அம்னோன் தாமாரை கெடுத்து இஸ்ரவேலிலே செய்யக்கூடாத ஒரு பாவத்தை, அக்கிரமத்தை நடப்பிப்பதற்கு ஆலோசகராய் இருந்தவன் யோனதாப். யோனதாப்பினுடைய ஆலோசனைப்படி அவன் செய்தபடினாலே அவன் தன் ஜீவனை விட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போனான். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய குடும்பத்தின் உறவினர்கள் அநேகர் யோனதாப் போல தான் இருப்பாங்க. ரொம்ப கவனமா இருக்கும். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்க. யோனதாப்புக்கு அவன் நல்ல சிநேகிதனா இருந்தான், ஆனா தேவன் நியமித்த நபராய் இல்ல. he walked with the wrong person. ஆகையால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, ஸ்தோத்திரம் 13வது வசனத்துல 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல தாமாரோடு அந்த அம்னோன் பாவம் செய்த உடனே ஸ்தோத்திரம் தாமார் சொல்றாரு, நீயும் இஸ்ரவேலிலே மதிக்கட்டவர்களில் ஒருவனை போல ஆவாய். Bad companion will make you fool in the society, in the church. Do not entertain any bad companionship in the church. தவறான ஆலோசனை கொடுக்கிறவர்களோடு தொந்திப்பாயிராதிருங்கள். தவறான ஆலோசனைகள் உங்களுக்கு வெட்கத்தை கொண்டு வரும். Disgrace your family. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வீணரோடு நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை, பொல்லாதவரின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடு உட்காரேன், கோபக்காரனுக்கு நான் தோழனாவதில்லை என்று சொல்லி அவன் ஒரு வைராக்கியமாய் உடன்படிக்கை பண்ணுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, do not walk with the wrong persons. உங்க வாழ்க்கையில தவறான நபர்களோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்குமே ஆனால்
அது இப்பொழுதே துண்டித்து போடுங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸா இருக்கலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பல வருட நண்பன், பல வருட பழக்கம், அதனால அவங்க தீமையை செய்ய மாட்டேன் என்னாதீங்க. நமக்குள்ளே நான் உங்களுக்கு சொன்னதை போல இருவர் ஒருமிக்கும் பொழுது ஒன்று கர்த்தர் வர்றாரு, இல்லைன்னா சாத்தா வருவான். எப்போ கத்த வராரு, எப்போ சாத்தா வாரான் நமக்கு தெரியாது. சாத்தா எப்பெல்லாம் வரானோ அப்பொழுது நமக்கு துர் ஆலோசனை கொண்டு நம்ம வாழ்க்கையை கெடுத்து போடுகிறான். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, do not walk with the wrong person. தவறான நபர்களோடு இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணுவதை நீங்க தவிர்த்து துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமல் நீங்க இந்த உலகத்திலே வாழ்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நன்மையானது உங்க வாழ்க்கையிலே காண செய்வார். துன்மார்க்கருக்கு கர்த்தர் துணை போறவர் அல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களையே, வசனத்துக்கு பயப்படுகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய வசனத்தின்படி நன்மை செய்கிறவர்களையே கர்த்தர் நியமித்தவர்களோடு ஓடும் பொழுது நமது வாழ்க்கை பயணம் ஜெயமாய் அமையும். எல்லாம் எழுந்து நிற்போமா? இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தாய். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தாய். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. எல்லாரும் சொல்லுவோம் நன்றி. உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. எல்லா கரங்களை தெரிவி உற்சாகமாக உம்மை நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே, சோதனை ஜெயித்தே, மதிலை தாண்டினேன் உம்பலக்கா. தண்ணீரை சொல்லுவோம், மதிலை தாண்டினேன் உம்பலக்கா. நன்றி நன்றி ஐயா. உரமாஷராதேரே நன்றி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மை நடத்தினார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். துர்ஆலோசனைக்கு நம்மை காத்து, துன்மார்க்கனுடைய ஆலோசனைக்கு நம்மை விடுவித்து, கர்த்தரால் நியமிக்கப்பட்ட மனிதர்களோடு நண்பர்களோடு ஒரு ஐக்கியத்தை நமக்கு தந்து சமாதானம், அமெரிக்கையான வாழ்க்கை, தேவ அன்பினால் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்வை கர்த்தர் நமக்கு இந்த வாரங்களில் கர்த்தர் தந்தரும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இப்படி பரிசுத்த வல்லமையுள்ள நாமத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்களை வழிவிலக பண்ணுகிற காரியங்களை கொண்டு வருவதா இருந்தாலும் உம்முடைய வசனத்தை கேட்டு, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு, உம்முடைய மெல்லிய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்படி கர்த்தர் எங்களுக்கு பலன் தந்துள்ளபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தண்ணீரை கடக்க பலன் தாரும், சோதனையை ஜெயிக்க பலன் தாரும், மதிலை தாண்டி உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று ஜெயமுள்ள வார்த்தையை எங்கள் நாவில வைக்கும்படிக்கு ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட வாழ்க்கையில
கத்த ஜெயித்து தந்தருளும்படியே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனையில் பங்கு பெற்ற யாவரோடு தேவ கிருபை இருப்பதாக, தயவு இருப்பதாக, பலன் உண்டாயிருப்பதாக. பலவானே, நீ ஏன் பொல்லாங்க குறித்து நீ பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் எனக்கு உள்ளது என்று சொல்லத்தக்கதாக உலகத்திலே பலவானுடைய துன்மார்க்கனுடைய பலத்தை காட்டிலும் உமது பிள்ளைகளுக்கு நீர் அளிக்கிற கிருபை போதுமானதாய் விளங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. புதிய கிருபை தாங்க, புதிய பலனை தாங்க, புதிய சத்துவத்தை தாங்க. ஒவ்வொரு நாள் முன்னேறி செல்ல கர்த்தருக்கு கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையோடு வந்திருக்கிறவர்களோடு கர்த்தருடைய அனுக்கிரகம் இருக்கட்டும் ஆண்டவரே. பலவீனப்பட்டவர்களுக்கு கர்த்தர் பலத்தினால் நிலைக்கட்டுங்க. சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை தாருங்க ஆண்டவரே. வியாதியா உள்ளவர்களை குணமாக்குங்க. உலகத்தினுடைய இடுக்கண்களிலே அகப்பட்டவர்களை விடுவிக்கிற கர்த்தருடைய கரம் வல்லமையா இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை எப்பொழுது சூழ்ந்து கொள்வதாக. வார நாட்கள் முழுவதும் ஆண்டவரே சபையாராய் நாங்கள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. வத்திக்க பண்ணி தாருங்க, மேன்மை கட்டளை தாருங்க. விசுவாச குடும்பங்களை கத்து நினைத்துள்ளவீராக. களஞ்சியம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். அதிகாரிகள் கண்களை மனுஷ கண்களை தயவு கிடைக்க பண்ணி கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிரயாணங்களை கத்தனை வாய்க்க பண்ணி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோங்க தாவே. போகிற விடமெல்லாம் செழிப்பை காண கத்தர் கிருபை புரிந்தருள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. சிறியோர் முதல் பெரியோர் வரை கர்த்தருடைய ஆசீர்வாத தங்கும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல புகழும் முழுவதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கர்த்தருடைய வருகை பெருந்து இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.